அனைவருக்கும் வணக்கம். 16 வயதிலிருந்து பல்போனவர்கள் வரைக்கும் அனைவரையும் தன்னுடைய இயக்கத்தால் ரசிக்க வைத்தவர். கிழக்கே போகும் ரயிலில் ஏறி கிழக்கு சீமை வரை சென்றவர். நடிகர் திலகத்திற்கு முதல் மரியாதை செய்தவர். இன்று அதாவது 10/6/2026 அன்று அரசு மரியாதையோடு நல்லடக்கம் செய்யப்பட்டார். அவர்தான் நம்முடைய பாசத்துக்குரிய பாரதி ராஜா ஐயா அவர்கள். அதாவது என் இனிய தமிழ் மக்களே என்று அவர் திரையில் தோன்றும் பொழுதே ரசிகர்களின் பலத்த கைதட்டல் ஏற்படும். அந்த அளவுக்கு ஒரு தமிழ் திரையுலகத்தை ஆட்சி செய்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஐயா அவர்கள். அதாவது 1941ஆம் ஆண்டு தேனி மாவட்டத்தில் அல்லி நகரத்தில் பிறந்தவர். கிட்டத்தட்ட தன்னுடைய 84வது வயதில் நம்மை விட்டு பிரிந்தார். அலைகள் ஓய்வதில்லை. அதுபோல ஐயாவின் நினைவுகள் நம்முடைய நெஞ்சிலிருந்து என்றும் ஓய்வதில்லை. ஐயாவுடைய படங்கள் அத்தனையும் ஒரு மிகப்பெரிய காவியம். அதாவது கிட்டத்தட்ட 44 படங்கள் இயக்கியிருக்கிறார். அதில் 6 முறை தேசிய விருது பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு முறை தேசிய விருது பெறுவதே மிக கடினம். 6 முறை தேசிய விருது பெற்ற இயக்குனர் இமயம் நம்முடைய பாரதி ராஜா அவர்கள். அதாவது முதல் மரியாதை நடிகர் திலகத்தை வைத்து படம் இயக்கினார். அந்த காலகட்டத்தில் நடிகர் திலகம் அவர்கள் திரைப்படங்களிலிருந்து கொஞ்சம் விலகி இருந்த சமயம் அவருடைய படங்கள் சரியா அப்போ அந்த சமயத்தில் கொஞ்சம் சரியா சராசரியா போன அந்த காலகட்டத்தில் அவரை வைத்து அந்த படத்தை இயக்கி மிகப்பெரிய வெற்றியை பெறச் செய்தார். அப்படிப்பட்ட இயக்குனர் இமயம் அவர்கள் ஐயா அந்த முதல் மரியாதை திரைப்படத்திற்கு தேசிய விருது கிடைத்தது. அதே போல இவர் இயக்கிய கருத்தம்மா, வேதம் புதிது, அந்தி மந்தாரை இது போன்ற 6 படங்களுக்கு தேசிய விருது. அதே போல 6 படங்களுக்கு தமிழ்நாட்டின் விருது. இப்படி எண்ணற்ற விருதுகளை குவித்தவர் நம்முடைய பாரதி ராஜா அவர்கள். இவர் நிறைய புதிய இயக்குனர்கள், இவர்கிட்ட பணிபுரிந்த உதவி இயக்குனர்கள் எல்லாரும் மிகப்பெரிய இயக்குனர்களாக பிற்காலத்தில் வந்தார்கள். அப்படி வந்தவர்கள் குறிப்பிடத்தக்கவர் நம்முடைய பாக்கியராஜ் ஐயா அவர்கள், அதே போல மணிவண்ணன் சார் அவர்கள், அதே போல பொன்வண்ணன், ஐயா சீமான், இது போல நிறைய பேரை சொல்லலாம். அதே மாதிரிங்க இவர் நிறைய புதுமுக நடிகர்களையும் நிறைய வச்சு படம் இயக்கியிருக்கார். அதில் முக்கியமானவங்கன்னு சொன்னோம்னா நம்ம மண் வாசனை அதில் வரக்கூடிய பாண்டியன் அவரை வச்சு அவர் முதல்ல நடிக்க வச்சார். அதே போல நாம் என்றுமே மறக்க முடியாத ஒரு திரைப்படம் அலைகள் ஓய்வதில்லை. அந்த அலைகள் ஓய்வதில்லையில் கார்த்திக் அவர்களை நடிக்க வைத்தார். அப்போ கார்த்திக், பாண்டியன், அதே போல கிழக்கே போகும் முறையில் அந்த படத்தில் சுதாகர், இது போல நிறைய பாக்கியராஜ் ஐயா அவர்களே புதிய வார்ப்புகள் படத்தில் கதாநாயகன் நடிக்க வச்சார். இப்படி நிறைய பேரை அறிமுகப்படுத்தினார். அதே போல நிறைய நடிகைகள் அதில் நாம் சொன்னோம்னாங்க முக்கியமாக இவருடைய படத்தில் வரக்கூடிய அந்த நடிகை கதாநாயகிகளுக்கெல்லாம் ஆர் அப்படிங்கிற எழுத்தில் பேர் வர மாதிரி செய்வார். அதாவது இவருடைய படத்தில் முதல் கிழக்கே போகும் முறையில் நடித்த அவங்க ராதிகா மேடம், அப்புறம் அதுக்கப்புறம் அலைகள் ஓய்வதில்லை ராதா மேடம், கடலோர கவிதைகளில் ரேகா மேடம், இது மாதிரி நிறைய நம்ம மண் வாசனையில் ரேவதி மேடம், இது போல நிறைய பேரை இவர் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இப்போ ஐயா இயக்கிய சில திரைப்படங்களின் முக்கியத்துவத்தை நம்ம பார்க்கலாங்க. ஐயா அவர்கள் 1977ஆம் ஆண்டு, அப்போ நாங்கள்லாம் 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தோம். அந்த சமயத்தில் தான் 16 வயதினிலே அப்படிங்கக்கூடிய திரைப்படம் இயக்குனார். ஒரு பெரிய வெற்றி படம் அந்த படம். அதாவது எப்பயுமே ஸ்டுடியோவில் நடக்கக்கூடிய அந்த திரைப்படங்களை முதல்ல கிராமங்களுக்கு கொண்டு சென்றவர். அவுட்டோர் ஷூட்டிங் அப்படிங்கிறத கொண்டாந்து நிறைய கிராமங்களில் படங்கள் எடுத்தார். அந்த 16 வயதிலே இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா, இவருடைய பாரதி ராஜா ஐயாவுடைய படங்கள் எல்லாம் நடிக்கக்கூடிய நடிகர்கள்லாம் நமக்கு கண்ணுக்கு வராது. அவங்க எல்லாம் அந்த பாத்திரங்கள் தான் நமக்கு கண்ணுக்கு வருவாங்க.
உதாரணமாக நம்ம பார்த்தோம்னாங்க, 16 வயதிலே திரைப்படத்தில் நடிகர் ஐயா உலகநாயகன் அவர்கள் நமக்கு வந்து அந்த படத்தில் கமல் அப்படிங்கிறத விடங்க சப்பானி அப்படின்னா தான் தெரியும். அதே போல் அந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் பரட்டை அப்படின்னா தான் அவர் தெரியும், பரட்டையன் அப்படின்னா தான் தெரியும். அதே போல் மயில், ஆக்சுவலாக இந்த படமே வந்துங்க மயில் அப்படிங்கிற பேரில் தான் அந்த கதை எழுதினார். அதுதான் முதல்ல திரைப்படத்துக்கு வரும் பொழுது எஸ்.ஏ. ராஜ் கண்ணாய் அப்படிங்கிற அவங்க ஐயா கிட்ட வந்து வராரு. 3 கதை சொல்றாரு. மயில் அப்படிங்கிற ஒரு கதை, சிகப்பு ரோஜாக்கள் படத்துடைய கதை, இன்னொரு கதை சொல்றாரு. இந்த 3ல் அவருக்கு வந்து இந்த மயில் அப்படிங்கிற கதை தான் பிடிச்சது. அந்த படம் தான் 16 வயதிலே அப்படிங்கிற பேரில் எடுத்தாங்க. பெரிய, அதாவது இந்த படம் வந்துங்க வெறும் 5 லட்சம் ரூபாய் செலவில் எடுத்தப்பட்ட ஒரு வண்ணப்படம், மிகப்பெரிய வெற்றி. இந்த படத்துலங்க அம்மா அவங்க ஸ்ரீதேவி அவங்க ரொம்ப ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பாங்க. மயில் அப்படிங்கிற கேரக்டர் அதில் வரும்பொழுது அவங்க முதல் அறிமுக காட்சியே அவர் சொல்லுவாங்க. அவர் டைட்டில் வந்து ஐயாவுடைய பாரதி ராஜான்னு போடும் பொழுது அதுக்கு முன்னால் ஒரு டயலாக் என்ன அப்படின்னா, செல்லாக்கா நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்பாங்க. அதுதான் அப்போ அந்த முதல் படத்தில் முதல் சீன்லேயே ஐயா வந்து பாஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த படத்தில் கவுண்டமணி அவர்களுக்கும் மிக சிறந்த ஒரு நடிப்பு இருக்கும். அடுத்தது 2வது படம் அவர் வந்துங்க கிழக்கே போகும் முறை, இதில் தான் வந்து ராதிகா மேடம் வந்து அறிமுகப்படுத்துறாரு. ஒரு சிறந்த படம் இந்த படத்தில். அதே போல் இந்த படத்துலையும் நமக்கு பாத்திரங்களுடைய பேர் தான் இருக்கும், நடிகர்கள் பேரோட பாத்திரங்கள் பேர். அதாவது என்னைக்குமே நம்ம மறக்க முடியாது. சுதாகர் அவருடைய பேர் படத்தில் பரஞ்சோதி, அதே போல் பாஞ்சாலி, மாஞ்சோலை கிளிதானோ அப்படிங்கக்கூடிய பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே போல் இந்த படத்துலையும் எப்படின்னா ஆரம்ப காட்சியிலேயே வந்து ராதிகா அவர்கள் வரக்கூடிய அறிமுகப்படுத்தக்கூடிய காட்சியே வந்து ரொம்ப கலகலப்பாக இருக்கும் இந்த படத்தில். அப்படின்னு சொன்ன உடனே அதுக்காக வேண்டி இவரை மாற்றி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிகப்பு ரோஜாக்கள் எடுத்தார். வித்தியாசமாக ஆங்கில படத்துக்கு இணையாக எடுத்தார். ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்கக்கூடிய ஒரு திகில் படம் அதை எடுத்தார். எல்லா படத்துக்கும் இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் இசை. இந்த படத்துலங்க சிகப்பு ரோஜாக்கள் ஆரம்ப காட்சியே ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு தோட்டக்காரர் இருப்பான், ஒரு இடத்த வந்து குழி தோண்டி ரோஜா செடியை வச்சுக்கிட்டு இருப்பார். வச்சுட்டு அதை மண்ணை மூடிட்டு தண்ணி ஊற்றுவார். அடுத்த காட்சி என்ன பண்ணுவார்னா, ஒரு எலியை ஒரு தொந்தரவு பண்ணியிருக்க உடனே அந்த எலியை கொன்றுவார். கொன்னுட்டு அந்த எலியை பக்கத்திலேயே புதைப்பார். புதைச்சிட்டு அந்த தொட்டியில் ஒரு ரோஜாப்பூ செடி இருக்கும், அதை உடைச்சிட்டு அந்த ரோஜாப்பூ செடியை அங்கே வச்சுட்டு மூடி தண்ணி ஊற்றுவார். அப்போ சென்டிமெண்ட்டாக அங்கே இடத்துல இந்த ஏதாவது இறந்தவங்களை புதைக்கும் பொழுது தான் அங்கே வந்து ரோஜா செடி வைக்கிறாங்கங்கிறத முதல் காட்சியிலேயே ஒரு துல்லியமாக ஒரு மைனூட்டாக அந்த காட்சி எடுத்திருப்பார். அதுபோல் இதுக்கு அடுத்தது அவர் எடுத்த படம் வந்துங்க அலைகள் ஓய்வதில்லை. கார்த்திக்கு ராதா அவர்கள் அப்படின்னாலும் அந்த படத்துலையும் நமக்கு ஹீரோ பேரை விட அந்த பாத்திரங்கள் பேர் தான் தெரியும். அந்த படத்தில் வந்துங்க கார்த்தி அவருடைய பேர் விச்சு, ராதா அவங்களுடைய பேர் வந்து மேரி. அப்போ நமக்கு விச்சு மேரியாவையே 2 பேரும் உண்மையாக வாழ்ந்துட்டாங்க. அதாவது மேரியாவையே 2 பேரும் உண்மையாக வாழ்ந்துட்டாங்க. அதாவது 2 மதங்கள், ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு இந்து மதத்தை ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் இடையே ஏற்படக்கூடிய காதலை ரொம்ப அழகாக கொண்டு போவார். மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் இந்த படம், இந்த அலைகள் ஓய்வதில்லை. இதுவும் தமிழ்நாட்டு அரசுடைய சிறந்த படத்திற்கான விருது. இந்த படத்துக்கு கதை யாருன்னா மணிவண்ணன் அவர்கள். அவர் தான் இந்த படத்துடைய கதை இது பண்ணியிருக்காரு. இப்போ இதுக்கப்புறம் இவர் வந்துங்க புதிய பார்ப்புகள் அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கிறார். யார் ஹீரோவை வச்செடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேரை தேடுறாரு, யாருமே சரியாக கிடைக்கல. இப்போ திடீர்னு வந்து இவருடைய உதவி இயக்குனர் ஐயா திரு பாக்கியராஜ் அவர்களை நீங்கள் தான் இந்த படத்துக்கு ஹீரோன்னு சொல்லிடுறாரு. அவருக்கு ஒரே அதிர்ச்சி, நம்பவே இல்லை. இல்லை எனக்கு தெரியும், உங்களுக்கு நான் இந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் சரியாக வருவீங்க அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த புதிய வார்ப்புகள். அந்த புதிய வார்ப்புகள் படத்துலீங்க அந்த வசனங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். மேக்சிமம் அதிகபட்சம் எல்லா படங்கள்லையும் கவுண்டமணிக்கு ஒரு முக்கியமான ரோல் ஆரம்ப காலத்தில் அவர் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் கூடங்க ஒரு முக்கியமான சீன் என்ன அப்படின்னா, அவர் ரசிக்கிற மாதிரி ஒரு சீன்னா நிறையா சொல்லலாம். இதில் என்னென்னா ஒரு காட்சி வந்து அப்போ வந்து 2 புத்தகங்கள் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, வார இதழ்கள்.
ஒன்று வந்து இதயம், இன்னொன்று வந்து குங்குமம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு அழகா ஒரு டயலாக் பண்ணுவாங்க. கதாநாயகி என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து அவர்கிட்ட குங்குமம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவர் என்ன சொல்லுவாரு, அந்த காஜா ஷெரீப் கிட்ட, நீ வந்து அவங்க கிட்ட போய் அவங்க இதயத்தை கேளு, அவங்க இதயத்தை கொடுத்தாங்கன்னா நான் குங்குமம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான டயலாக் வச்சிருப்பாங்க. ரொம்ப அருமையா இருக்கும். இது நாம அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் மிகச் சிறந்த படங்களான முதல் மரியாதை, கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா, நிறம் மாறாத பூக்கள் இது போன்ற படங்களை நாம் கேட்டு ரசிக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.